நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு பிக் டாபிக் இது. ஏன் இது பிக் டாப்பிக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நம்முடைய ஃபிசிக்ஸ் கண்டென்ட் இதுதான். ஸோ ஃபிசிக்ஸ் கண்டென்ட்டில் வரிசையாக டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே வரோம். அதில் வந்து சாப்டர் நம்பர் பாருங்கள், 10th சாப்டர் நம்பர் 10 அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எல்லாம் ஒன்று தான். அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சரிங்களா, ஃபிசிக்ஸ் லெசன் 6ல் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 8ல் இருக்குது. ரெண்டும் படிக்கணும். ஏன் சார் ரெண்டும் படிக்கணும், 6th to 10th சிலபஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்சி 30 கொஷின்ஸ் சயின்ஸ் வருது இல்லையா, அதே மாதிரி ஆர்ஆர்பி 30 கொஷின்ஸ் சயின்ஸ் வருது இல்லையா, டெட் எக்ஸாம்ஸ் பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கண்டிப்பாக 2 சம்ஸாவது கேட்பாங்க, 2 கொஷின்ஸாவது கேட்பாங்க. ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணுறது, அதில் மேக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அது மாதிரி போகும் கிளாஸ். பாருங்கள், இப்போது அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ஆட்டம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆட்டம்னா என்ன? ஸோ நம்ம யாரை சுற்றி இருக்கோங்க, அணுக்களால் ஆனது. நம்ம சுற்றி இருக்க பொருள்கள் எல்லாமே அணுக்களால் ஆனது தான். The things around us are made up of atoms. ஸோ இந்த ஆட்டம்ஸ் பற்றி யாருங்க ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரிட்டஸ் இருக்கா இல்லையா, 400 BC, 400 வருடங்க பிஃபோர் கிறிஸ்ட் அப்பயே சொல்லியிருக்காரு. 400 வருடங்களுக்கு கிரேக்க தத்துவ அறிஞர் டெமோக்ரிட்டஸ் என்ன சொல்லியிருக்காரு, பருப்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். The matter is made up of a tiny indestructible units called atoms. பட் ஆட்டம்ஸ் அப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு வந்து பிரிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது பிசியில் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு அது காமன் எரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1803 ஜான் டால்டன் consider that the elements consist of atoms which are identical in nature. 1803 ஜான் டால்டன் என்பவர் தனிமங்களை இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்லி அவருடைய சயின்ஸில் வெளியே விடுறாரு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஜே தாம்சன் வரார். ஜே தாம்சன் discovered cathode rays known as electrons experimentally. அதுக்கப்புறம் கோல்ட்ஸ்டெயின் discovered positive rays which were named as protons by ரூதர்ஃபோர்ட். எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேத்தோட் ரேஸை பார்க்குறாரு ஜே தாம்சன், அதை வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்ணுறாரு. கோல்ட்ஸ்டெயின் வராரு, பாசிட்டிவ் ரேஸை பார்த்து இது ஒரு பாசிட்டிவ் ரே இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ரூதர்ஃபோர்ட் அது ஒன்றும் கிடையாதுங்க, புரோட்டான் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, 1932 ஜேம்ஸ் சாட்விக் டிஸ்கவர்டு சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். மின் சுமையற்ற ஒரு பொருள் இருக்குதுப்பா, அது என்னது அப்படின்னு சொல்கிறாரு, நியூட்ரான். 1932. இப்படி வரிசையாக பார்த்தோம்னா ப்ரெசன்ட்லி a large number of elementary particles, large number of fundamental particles, elementary particles, fundamental particles என்னங்க, photon, meson, positron, neutrino have been discovered ன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்களாமா. 1911 ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அவர் தான் இந்த ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் explained the mass of an atom is concentrated in its central part of the called nucleus. ஸோ
எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படிங்க பாருங்கள். அணு நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது அப்படிங்கிற. அந்த மையம் என்னங்க அப்படின்னா நியூக்ளியஸ், அணுக்கரு, உட்கரு, அதான் நியூக்ளியஸ். இதை பற்றி தான் படிக்க போகிறோம். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, அது நியூக்ளியர் ஃபிசிக்ஸை கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். இதே மாதிரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது, கெமிஸ்ட்ரியில் படிப்போம். இப்போ இந்த அணுக்கரு பற்றி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, கதிரியக்கம், கதிரியக்க கண்டுபிடிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ 1896 ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட், அவர் பேர் ஹென்றி பெக்குரல், finished his research for a week and stored certain amount of uranium compound away in a drawer for a weekend. அப்படி பாருங்கள், அவர் கண்டுபிடிப்பில் ஒரு வாரமாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காராமா. இறுதியில் அவர் சொல்கிறாரு, யுரேனியம் கலந்த கூட்டுப் பொருள்களை மேசையில் விட்டு சென்றார். அப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது யுரேனியம் கலந்த ஒரு கூட்டுப் பொருளை தன்னோட டேபிளில் வச்சுட்டு போயிட்டாருங்க. பை சான்ஸ் an unexposed photographic plate was also stored in the same drawer. அந்த ட்ராயருக்குள்ளே ஒளிப்பட தகடும் உள்ளே கடந்ததை அவர் பார்க்குறாரு. ஆஃப்டர் a week he returned and noticed that the film had been exposed to some radiation. அந்த அவர் விட்டு போன அந்த ஒளிப்பட தகட்டில் ஏதோ ஒரு கதிரியக்க பாதிக்கப்பட்டிருக்கிறத ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் பார்க்குறாரு. இதான் அந்த கதிரியக்கம். கண்டுபிடிக்காட்டி இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஒன் ஆஃப் தி மெயின் சோர்ஸ் இல்லையா, யுரேனியம். he discovered that he could reproduce the effect whenever he placed uranium near photographic film. புரியுதுங்களா? ஸோ யுரேனியத்துக்கு அருகில் ஒளிப்பட தகடு வைக்கப்படும் போது என்னாச்சுங்க, அந்த ஒளிப்பட தகடு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். apparently uranium radiated something that could affect the photographic plates. புரியுதுங்களா? யுரேனியத்திலிருந்து வரக்கூடிய கதிர் இயக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஒளிப்பட தகட்டில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத அவர் கவனிக்கிறார். திஸ் ஃபினாமினா இஸ் கால்டு ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர் இயக்கம் அப்படிங்கிறத அவர் பிற்காலத்தில் சொல்கிறாங்க. அது முக்கியமான ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம். இன்றைக்கி யுரேனியம் பேஸ் பண்ணி தானே அந்த கதிரியக்க தனிமமாக பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. சரி, போலிஷ் சயின்டிஸ்ட் மேரி கியூரி and her husband Pierre Curie detected radioactivity in pitch plant, a tiny black substance. அவங்க இயற்பியல் யாருங்க, அந்த மேரி கியூரியும் பீரி கியூரியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்களுடைய நிறைய கண்டுபிடிப்புகள் வெளியே வந்திருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த பிட்ச் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு கருமை நிற சிறிய கதிரியக்க கனிம தாதுவில் இருந்து நான் கதிரியக்கத்தை பார்த்தேன், கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. They were not surprised the radioactivity of pitch plant, which is known as one of the ore of uranium. யுரேனியத்துடைய தாது தான்ப்பா அந்த பிட்ச் பிளான்ட்டு. அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம யுரேனியமு கதிரியக்க பொருள்னு தெரிஞ்சிருக்கும் போது அதனுடைய தாதுலேருந்து கண்டிப்பாக இந்த கதிரியக்கம் வர்றது சாதாரண வியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. லேட்டர் they discovered that the radiation was more intense from pure uranium. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பார்க்குறாருங்க, இந்த பிட்ச் பிளான்ட்ல வந்த ஒரு கதிரியக்கம் அதை விட பியூராக இருக்கக்கூடிய யுரேனியமில் இதை விட கதிரியக்கம் சிறப்பாக வந்தது அவர் கவனிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த பிட்ச் பிளான்ட் ஹேட் லெஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுரேனியம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவருக்கும் தெரிஞ்சிச்சு, இப்போ பிட்ச் பிளான்ட்டில் யுரேனியோடைய செறிவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, அதனால் அது கொஞ்சமாக கதிரியக்கம் கொடுத்துருக்குது. ஆனால் பியூராக இருக்க ஒரு யுரேனியம் அதிகமாக கதிரியக்கம் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. they concluded that some of the other substance was present in pitch plant. ஸோ pitch plantல யுரேனியம் மட்டும் இல்லை, மற்ற தாதுக்கள் இருக்கிற மற்ற பொருட்களும் காணப்படுது அப்படிங்கிறதும் பார்த்தாரு. சரி, ஆஃப்டர் செப்பரேட்டிங் திஸ் நியூ சப்ஸ்டன்ஸ், அந்த பிட்ச் பிளான்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. they discovered that it had unknown chemical properties
என்னன்னு சொல்ல முடியல, புதுசாக ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இட் ஆல்சோ எமிட்டட் ரேடியேஷன் ஸ்பான்டேனியஸ்லி லைக் யுரேனியம். ஸோ புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க, அதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க, அது வேதி பண்புகள் பார்த்தா யுரேனியமுடைய வேதி பண்புகள் போல இருக்குது, அதுவும் கதிரியக்கத்தை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூ சப்ஸ்டன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பயன்படுத்தக்கூடிய ரேடியம். இந்த ரேடியம் இருக்குது பார்த்தீங்களா, கதிரியக்க பொருள். ஸோ ரேடியம் இஸ் ஒன் ஆஃப் தி harmful radioactive radiation. சரிங்களா, அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். அப்போது இந்த கதிரியக்க தனிமங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செறி மிகுந்த கதிர்களால் ஆனவை. என்னன்னா ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் தான் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் எல்லாம். இதுதான் இன்ட்ரொடக்ஷன்ஸ். அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் எதை பற்றி சொல்ல வரோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கோட என்ட்ரி. இப்போ தான் பார்க்குறோம். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10th ஸ்டாண்டர்டில் இதுக்கு ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது, 5 மார்க் கொஷின் இல்லையா. கதிரியக்கத்தின் வரையறைக்கணும். The nucleus of some element is unstable. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எடுத்த உடனே நேராக போய் வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி சொல்லவே இல்லை. இவங்க வந்து நேராக போய் போகிறாங்க. சில எலமெண்ட்லாம் இருக்குதுங்க, அதில் இருக்கக்கூடிய உட்கருகள் நிலையற்றவை. அதில் இருக்க உட்கருகள் எப்படி இருக்குது? நிலையற்றவை, அன்ஸ்டேபிள், காணாமல் போயிடும். such nuclei undergo nuclear decay. Such nuclei undergo nuclear decay and get converted into more stable nuclei. பாருங்க எப்படி நடக்குதுன்னு. அதில் இருக்க உட்கருகள் என்னதுங்க, நல்லா இருக்கும்போது அன்ஸ்டேபிளாக இருக்குது, சிதைவடைந்த பிறகு அது நிலைப்புத்தன்மையை கொண்டவளாக இருக்குது, அதுலேருந்து தொடர்ந்து என்ன பண்ணுதுங்க, கதிரியக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் கதிரியக்க தனிமங்கள் சொல்கிறோம். During this nuclear reaction, this nuclei emit certain harmful radiation. ரொம்ப கொடூரமானது இல்லையா. அதில் வரக்கூடிய அந்த கதிரியக்கங்கள் பாதிக்கப்படக்கூடிய கதிரியக்கங்கள். அண்ட் ஆல்சோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், த ஆல்ஃபா, பீட்டா, புரோட்டான் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே. த ஃபினாமினா ஆஃப் நியூக்ளியர் டீகே ஆஃப் சர்டன் எலமெண்ட்ஸ் வித் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அதாவது ஒரு பொருள் இருக்குது, ஒரு தனிமம் இருக்குது, அது அணுக்கரு சிதைவு அடைந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்களை வெளியே விட்டுச்சுன்னா, எமிட் பண்ணிச்சுன்னா, அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் which undergo this phenomena. இந்த இது மாதிரி தனிமங்கள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த தனிமங்களுக்கெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ படிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, பார்த்துட்டு வந்தோம்ல, அதே தான் ஒரு இடத்துல நிலையாக இங்கே கூறப்பட்டுள்ள டெஃபினேஷன்ஸ். இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி போய் செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க, சிலது எப்படி இருக்குது, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக இருக்குது, இயற்கையாகவே கதிரியக்கத்தை கொடுத்துட்டே இருக்குது. அவங்க யார்ப்பா அப்படின்னா, இந்த யுரேனியம், ரேடியம், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சராகவே தே அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் எமிட் தி ரேடியேஷன் ஆன் தேர் ஓன் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ். எந்த ஒரு மனிதர்களால் தூண்டப்படாமல், குறுக்கீடுபடாமல் தானாகவே இந்த யுரேனியம், ரேடியம் கதிரியக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். This phenomena of spontaneous emission, the phenomena of spontaneous emission, தானாகவே தனிச்சையாகவே கதிர்வீச்சுகளை வெளியிட்டுட்டே இருக்கு பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸ், the certain elements on their own is called natural radioactivity. எந்த ஒரு மனிதருடைய இன்டர்வென்ஷன்ஸ், குறுக்கீடு இல்லாமல் தனிச்சையாக தானாக சில தனிமங்கள் கதிரியக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்க தாங்க அந்த இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா, சொன்னோம்னா எத்தனை எக்ஸாம்பிள், மோர் தென் 82 அண்டர்கோ ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. 82க்கு மேலே அதிகமான தனிமங்கள் தானாகவே அவங்க வந்து கதிரியக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதில் முக்கியமானவங்க தான் யுரேனியம், ரேடியம். There are only 2 elements
which have been identified as radioactive substance with atomic number less than 82. இது முக்கியமான பாயிண்ட் தான் இல்லையா? அதாவது இந்த அணு எண் 82 விட குறைவாக இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் இந்த கதிரியக்க தனிமங்கள் வாய்ந்தவை அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியம் டிசி அட்டாமிக் நம்பர் இஸ் 43. ப்ரிமித்தியம் சரிங்களா, ப்ரிமித்தியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 61. These are the radioactive elements, one of the radioactive elements. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 29 radioactive substances have been discovered so far. Most of them are rare earth metals and transition metals. புரியுதுங்களா? இப்போ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, தற்போது கூட கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வந்து அவங்கெல்லாம் யாருங்க அப்படின்னா அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் இருக்கும். நீங்கள் பீரியாடிக் சார்ட் பார்க்கணும். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்குது. சரிங்களா? ஸோ ஜென்ரலி இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் யார் சொல்லுவாங்க அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஜென்ரலி சொல்லுவாங்க. டி பிளாக் எலமெண்ட், அதாவது எஸ்பிடிஇஎஃப் இருக்குல்ல, எஸ்பிடிஎஃப். ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட், பி பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ், இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ எங்கேயாவது நீங்கள் கலர் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் யார்? அவங்க டிரான்சிஷன் மெட்டல்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நீங்கள் வந்து இந்த பீரியாடிக் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருப்பாங்க டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. தூண்டப்பட்ட கதிரியக்கம் சும்மாவே கிடக்குங்க. அதை தூண்டி விட்டு அதுலேருந்து கதிரியக்கத்தை நம்ம வெளிவிட்டுருவோம். ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக செய்யக்கூடியது பயங்கர பலமாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள்ஸுக்கு எடுத்துக்கிட்டால் மேக்னெட்டு, நேச்சுரல் மேக்னெட்டு ஓரளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அது பவர் இருக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் மேன்மேடு மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த மேக்னெட்டு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அது மாதிரி செயற்கை கதிரியக்கம் வந்து சிலது தூண்டப்பட்டு அதுலேருந்து நம்ம வந்து தனிமங்களை கொண்டு வரோம். அப்படி பார்க்க போனால் the kind of radioactivity was discovered by Irene Curie. படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. Irene Curie, F. Joliot, 1934, 1934. ஒரு பக்கம் வந்து முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் நடந்துகிட்டே இருக்குது. இங்கே கண்டுபிடிப்புகள் வெளியே வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் கண்டுபிடிப்பு நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் radioactivity is induced certain lighter elements like boron, அலுமினியம். சரிங்களா? அந்த போரான் அலுமினியம் போன்ற இந்த லேசான உட்கருகள் இருக்கக்கூடிய தனிமங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தனிமங்களை வச்சுக்கிட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்து எமிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் மாட்டியே உருவாக்குறாங்க. அதான் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆஃப் யுரேனியம். எப்படி யுரேனியம் இயற்கையாக ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து எமிட் பண்ணுதோ அதே போல தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த லைட்டர் எலமெண்ட்ஸான போரான், அலுமினியம் மூலமாக கதிரியக்கத்தை வெளியிடுறாங்களாமா. திஸ் இஸ் ஆல்சோ ரிசல்ட் இன் தி எமிஷன் ஆஃப் இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். பார்த்தீங்களா? இந்த கதிரியக்கத்திலேருந்து செயற்கை கண்ணுக்கே புலப்படாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியே வந்துருச்சு. ஸோ கண்ணுக்கே புலப்படாது, மோசமானதில். டியூரிங் சச் disintegration, the nucleus which undergoes disintegration is called parent nucleus. அதுதான் parent nucleus. அதுலேருந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் டாட்டர் நியூக்ளியஸ். இதை படித்து வச்சுக்கோ. தாய் உட்கரு, சேய் உட்கரு. ஏன்னா பின்னாடி நம்ம வந்து தாய் உட்கரெலாம் எது, சேய் உட்கரெலாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்இன்டகிரேஷன் சிதைவடையும் பொழுது, கதிரியக்க சிதைவடையும் போது உட்கரிலிருந்து சிதைவடைந்து வெளியில் வேற ஒரு உட்கருவாக உருவானால்
எது சிதைவடைகிறதோ அது தாய் உட்கரு, உருவாகிறது சேய் உட்கரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது அந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ தமிழ்லையும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம். என்ன நடக்குது? செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் தி நியூக்ளியஸ். அதில் என்ன பண்ணுறாங்க? தன்னைத்தானே அவங்களே வந்து சிதைவடைஞ்சு, நியூக்ளியஸை சிதைவடைஞ்சு அவங்க இயற்கையாகவே கதிரியக்கத்தை வெளியே விட்டுட்டே இருக்காங்களாமா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ், தூண்டப்பட்ட பிறகு தான் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஏ நியூக்ளியஸ் நடக்குது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. யாரெல்லாம் அப்படி இருப்பாங்க நேச்சரா அப்படின்னா, எல்லா படத்துக்கும் படித்து வச்சுக்கோ, ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் தான். ஆனால் ஆர்டிஃபிஷியலில் அப்படி இல்லை. யாராக இருக்காங்க? நியூட்ரான், பாசிட்ரான், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸட்ரா கொடுத்த இன்னும் இருக்குது. நியூட்ரான், பாசிட்ரான், இவங்கெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸாக நடக்குங்க, தானாகவே தனிச்சாகவே நடக்கும். இன்டியூஸ்டு ப்ராசஸ், அது தெரிஞ்சது தான். ஸோ எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83. நம்ம மோர் தென் 83. சரிங்களா? அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் தென் 83. ஸோ எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83. ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி, இது முக்கியமான பாயிண்ட்டு. அட்டாமிக் நம்பர் 83க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக இருக்குது. 83க்கு கீழே உள்ளது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக இருக்குது. இந்த இயற்கையாக கதிரியக்கம் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, வி கேனாட் பி கண்ட்ரோல்டு. அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, தடுக்க முடியாதுங்க. சரிங்களா? பட் ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடியது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான கம்பேரிஷன். ஸோ இப்போ வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியுடைய அழகு முக்கியமானது. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. என்னங்க? த யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் கியூரி. ஏன்னா அந்த மேடம் கியூரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் கண்டுபிடிச்சதுனால அங்கேருந்து அவங்களுடைய பேரை வச்சு கியூரி அப்படின்னு வச்சுட்டாங்க. இட்ஸ் எ ட்ரெடிஷன் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ஆரம்ப காலத்தில், தொன்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அழகு தான் இந்த கியூரி. வாட் இஸ் கியூரி கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. வாட் இஸ் கியூரி? த டிஃபைன்ட் அஸ் கியூரி, த குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் which undergoes, இந்த பாயிண்ட் பாருங்க, 3.7 into 10 to the power of 10 disintegration in 1 second. அவ்வளோதான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஸ் கியூரி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ CURIE, வாட் இஸ் கியூரி? ஸோ கியூரி which is equal to the 3.7 into 10 to the power of 10 per second. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இதுதான் கேட்பாங்க. 3.7 into 10 to the power of 10 per செகண்டில் எவ்வளோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஆகுதோ அதுதான் 1 கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கியூரி. ஆக்சுவலி the close to the activity is 1 gram of radium 226. தோராயமாக 1 கிராம் ரேடியம் வந்து 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமமாக இருக்குமா. That's why the 1 curie is 3.7 into 10 to the power of 10 disintegration per second. So one of the units of the radioactivity. சரிங்களா? ரேடியோஆக்டிவ் சொல்கிறோம் இல்லையா அது. ஸோ அனதர் ரேடியோஆக்டிவிட்டி, கதிர் இயக்கத்தின் மற்றும் ஒரு அழகு ரூதர்ஃபோர்ட். ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சாங்க. கியூரி கண்டுபிடிச்சாங்க, கியூரின்னு கொடுத்தோம். இங்கே ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சனால ரூதர்ஃபோர்ட் த அனதர் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அழகு மறந்துடக்கூடாது. அது என்னங்க? அது the quantity of an radioactive substance which produce 106 disintegration in 1 second. அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் படிச்சுக்கோ. ஒரு வினாடியில் 106 அணுக்கரு சிதைவு இல்லையா, கதிரியக்க தனிமத்திலிருந்து சிதைவு ஏற்பட்டு வந்தால் அது ஒரு ரூதர்ஃபோர்டு, ஒரு RD என்று பெயர். ஸோ ரெண்டாவது அழகு பார்த்தோம். முதல் அழகு கியூரியை பார்த்தோம், 3.7 into 10 to the power of 10 integration per second. செகண்ட் ஒன் ரூதர்ஃபோர்ட், 106 disintegration per second. ஸோ 2 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க இல்லையா. மூன்றாவது அருமையான ஒரு யூனிட் பெக்கரல். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், frequently asked in the questions examination இல்லையா. பிகாஸ் இது SI யூனிட். This is the SI unit. கேட்பாங்க, what is the SI units of radioactivity?
வாட்ஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு கேட்பாங்க. பெக்குரல். பெக்குரல் ஞாபகம் வச்சுக்காது, மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். பெக்குரல். பெக்குரல் என்ன? ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் சிதைவு அளவு ஒரு பெக்குரல். ஒரு செகண்டில் எவ்வளோ வருதோ அதப்போ ஒரு பெக்குரல். ஒரு செகண்டில் எவ்வளோ கதிரியக்க சிதைவு ஏற்படுதோ அதான் பெக்குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 நம்ம யூனிட்ஸை பார்த்தோம். 4வது யூனிட்ஸ் ரான்ஜன். The radiation exposed of Y and X rays is measured by another unit called Rontgen. So X கதிர்கள் மூலமாக கதிரியக்கத்தை அளக்கக்கூடிய மற்றொரு அலகு. What is one Rontgen? 2.58 into 10 to the power of minus 4 coulomb in 1 kilogram of air under standard condition of pressure, temperature and humidity. புரியுதுங்களா? ஒரு ராஞ்சன் என்ன அர்த்தம்? அதாவது 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருள்களால் 2.58 10 to the power of minus 4 கூலும் மின்னூட்டங்களை வெளியிடும் அல்லது உருவாக்குமா, அதுதான் ரான்ஜன். எத்தனை அழகு பார்த்தீங்க அப்படின்னு ரீகால் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கியூரியை பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோங்க? ஃபஸ்ட்டு கியூரி. ரெண்டாவது பேர் என்ன? ரெண்டாவது பெக்குரல் ஒன்று பார்த்தோம். அதான் எஸ்ஐ அலகு. பெக்குரல் எஸ்ஐ அலகு. மூன்றாவது என்னங்க? ரூத்தர்ஃபோர்டை பார்த்தோம். 4வது ரான்ஜன். ஸோ 4 ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்னால் என்ன பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, காமா ரேலாம் வெளியே விட்டுட்ருக்காங்களே, அது என்ன அது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். when a radioactive nucleus undergo radioactivity, it is emits harmful radiation. அபாயகரமான கதிரியல். என்ன அபாயகரம்? அது வெளியிட்ட என்னவங்க கண்ணு போயிடும், ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கலந்துக்கும், வேலை செய்யாது, நம்ம உடம்புல வேலை செய்யாதுங்க. அல்லது பின்னாடி வர சந்ததிகள் கண்ணு தெரியாமல் பிறப்பாங்க, கால் ஊனமாக பிறப்பாங்க, ஹார்ட் ஃபெயிலியராக இருப்பாங்க, கிட்னி ஃபெயிலியராக இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடியது. சரிங்களா? அதனால் இந்த யுரேனியம் அணுக்கரு சிதைவு பண்ணக்கூடிய இந்த பிளான்ட்லலாம் லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இந்த ஜப்பான், சைனா, ரஷ்யாலலாம் இந்த எர்த்குயிக்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த யுரேனியத்தை பாதுகாப்புக்கணும். அதாவது இந்த லீக் ஆகிடக்கூடாது. லீக் ஆகிடுச்சா பெரிய பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? சரி, ஓகே. ஜென்ரலி இந்த ரேடியேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரேடியேஷன் நடக்கும்போது பேசிக்காக இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா ரே தான். சரிங்களா? இப்போ யுரேனியத்தை இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். யுரேனியம் அப்படிங்கிற பேரை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுரேனியம் பேரை கொடுத்தது பார்த்திங்கன்னா பிளானட் யுரேனஸ் அவர் கண்டுபிடிச்சார். மார்டின் கிளாப்ராத், த ஜெர்மன் கெமிஸ்ட். சரிங்களா? கெமிஸ்ட் இட்ஸ் எ மினரல். எதுங்க? பிட்ச் பிளண்ட் மூலமாக தான் யுரேனியத்தை கண்டுபிடிச்சி அந்த யுரேனஸ் பிளான்ட் யுரேனஸ் நேமில் அப்படியே கொடுத்துட்டாரு யுரேனஸ். சரி, வாங்க இந்த ஆல்ஃபா பீட்டா பார்ட்டிகல்ஸ் இல்லையா, அவங்களாம் என்ன, அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் அவங்களுடைய பண்புகளை பார்க்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எங்கேயாவது எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, இது என்னன்னு தெரிஞ்சாதான் பின்னாடி வரக்கூடியது நம்ம ப்ராப்ளம்ஸ், கணக்குகளை போட முடியும். மறந்துடாத. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு இந்த காலம்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், பீட்டா பார்ட்டிகல்ஸ், அது காமா ரேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க யாருங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லணும்ப்பா. 2He4 He24 ஹீலியம் இருக்கு இல்லையா, ஹீலியம். ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், அவங்க தான் இவங்க ஆல்ஃபா ரே. ஹீலியம் தான் எதுங்க? 24 மறந்துடாத. அதாவது 2 புரோட்டான் 2 நியூட்ரானை கொண்டுள்ளது. கண்ணை மூடிட்டு எங்கேயாவது ஆல்ஃபா அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல He24. பீட்டா ரே யார்? வேறு யாரும் இல்லை, எலக்ட்ரான்கள் தான்.
பீட்டா ரேஸ் இஸ் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானுடைய சிம்பிள் பாருங்கள், E-10. காமா ரேஸ்னது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ். காமா ரேஸ்னாங்க ஃபோட்டான்ஸ். கண்ணை போயிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் கொஷின். சார்ஜ் பார்த்துக்கணும், +2 -1 இது 0, அதுக்கான சார்ஜ் இது. அயனைசிங் பவர் எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா 100 டைம்ஸ் கிரேட்டர் தென் பீட்டா ரேஸ், 10,000 டைம்ஸ் கிரேட்டர் தென் காமா ரேஸ். புரியுதா? ஸோ இவங்க வந்து எப்படி அப்படின்னு சொல்ல வராங்க, காமா ரேஸை காட்டிலும் இவங்க ஆல்ஃபா ரே 10,000 மடங்கம்மா, பீட்டா ரேவை காட்டிலும் 100 மடங்கு. ஸோ ஜென்ரலி இவங்களாம் லோ தான், கம்பேரிட்டிவ் லோ. இவங்க வந்து அதை விட லோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பெனிட்ரேட்டிங் பவர், low penetration power is greater, penetration power is very high. Effect of electric and magnetic fieldல வந்து பார்த்தீங்கன்னா deflected by both fields. யார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா? the Fleming left hand rule. ஓகேங்களா? deflected by both fields, but the direction of the deflection is opposite to that of the alpha rays. alpha rays எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக பீட்டா ரே வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். there is no deflection. அதான் வந்து காமா ரே. ஏன்னா 0 த பார்ட்டிகல் தானே. ஸ்பீடு பாருங்கள், 10 அல்லது 20 எதுலங்க லைட்டோட ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில். அதே மாதிரி லைட்டோட ஸ்பீடில் 10 they travel with the speed of light. யார்? காமா ரேஸ். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழில் தன்மை என்ன, மின்சுவையின் அயனியாக்கும் திறன், ஊடுருவு திறன், மின் மற்றும் காந்தப்புலன் திறன், திசை வேகம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. எக்ஸாமில் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்லையும் கேட்பாங்க, மறைமுகமாக கேட்பாங்க, நேரடியாகவும் கேட்பாங்க, பொறுத்துகளையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. கதிரியக்க இடப்பெயர்வு விதினா என்ன? இதை சொல்கிறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. 1913 சோடி மற்றும் ஃபஜான் 2 பேர், சோடி மற்றும் ஃபஜான் framed the displacement law governing the daughter nucleus produced during alpha and beta decay. அதாவது 1913 அந்த சோடி ஃபஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா பீட்டா சிதைவடைந்து அதுலேருந்து உட்கரு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி உருவாகுதுங்க அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. when a radioactive elements an alpha particle, a daughter nucleus is formed. அது உண்மைதான். ஆல்ஃபா பார்ட்டிக்கல்லேருந்து கதிரியக்க சிதைவு ஏற்பட்டு உட்கரு வருது. ஓகே, பட் எப்படி இருக்குது? whose mass number is less than 4 units. அதோடைய அணு நிறை எப்படிங்க? 4 அலகுக்கு கீழேயாகவும், atomic number is less by 2 units then the mass number and atomic number of parent nucleus. so statement question நேரடியாக கேட்பாங்க. புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ஃபா கதிர்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த உட்கரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? தாய் உட்கரை விட அட்டாமிக் நம்பர் 2 யூனிட் குறைவாகவும், தாய் உட்கரை விட மாஸ் நம்பர் அணு நிறை 4 யூனிட்கள் குறைவாகவும் இருக்கும். அதில் 2 குறைவாக இருக்கும், இங்கே 4 குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை சொல்கிறது மட்டும் இல்லை, இங்கே படத்துலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டாங்க. இதுதான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்காங்க. அதாவது இது வந்து மாடலு, இது எக்ஸாம்பிள். கிளியர்? மாடல் பாருங்கள், ஒரு தனிமம் எடுத்துக்கிறோம். சரி, பொறுத்த வரைக்கும் இந்த மாடலே தேவையில்லை, டேரெக்டாக எக்ஸாம்பிளுக்கே போகலாம், நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரு யுரேனியத்தை எடுத்துக்கிறீங்க, புரியுதுங்களா? அதில் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிடுச்சு. இப்போ He2 அப்படிங்கிறது ஆல்ஃபா தானே, அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிடுச்சு. இது இப்போ பாருங்கள், 92 இருந்தது 2 குறைக்கணும், குறைஞ்சா 90 ஆயிடுச்சு.
238 இருந்து 4 குறைச்சா 234. அப்போ 90 இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா தோரியம். புரியுதா? ஸோ சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பீரியாடிக் சார்ட்டில் 90 இருக்கக்கூடிய யார் தோரியம். 234. புரியுதா? அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் சிதைவடைந்து தோரியம் வெளியே வந்துருச்சு. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிஷன் ஆயிடுச்சு. அப்போ யுரேனியம் இஸ் எ பேரண்ட் நியூக்ளியஸ், தோரியம் இஸ் எ டாட்டர் நியூக்ளியஸ். அப்போ தோரியமும் ஒன் ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் தான். செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க பாரு, வென் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எமிட்ஸ் பீட்டா பார்ட்டிகல். இது வரைக்கும் பார்த்தோம் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா 2He4. இப்போ பீட்டா பார்ட்டிகல் சொல்கிறாங்க a daughter nucleus is formed whose number is same, atomic number is more than by 1 then the atomic number of the parent nucleus. கண்ணை மூடிட்டு திருப்பி படித்து பார்க்கணும். அங்கே ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆல்ஃபா பார்ட்டிகல் சிதைவடையும் பொழுது தாய் உட்கரிலிருந்து 4 அலகுகள் குறைவாக, எது மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் 2 யூனிட் குறைவாக வரும். ஆனால் பீட்டா பார்ட்டிகல் சிதைவடையும் பொழுது பேரண்ட் நியூக்ளியஸ்லேருந்து டாட்டர் நியூக்ளியஸ் உருவாகும் போது எப்படி இருக்குங்க, அட்டாமிக் நம்பர் 1 யூனிட் அதிகமாகவும் மாஸ் நம்பரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள். நேரடியாக அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. ரீகால் பண்ணால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் டைரெக்டாக எக்ஸாமில் கேட்கும் பொழுது சரியாக தவறாக கொடுக்க முடியும். ரேடான் எடுத்திருக்காங்க பாருப்பா. ரேடான் 88,228. சரிங்களா? அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துச்சு. இங்கே -1 தானேப்பா. அப்போது 88ஓட 1 கூட்டி 89 ஆயிரும். 228 எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ 89 அது ஆக்டினியம். புரியுதா? ரேடியம் டிகேஸ் டு ஆக்டினியம் பை பீட்டா எமிஷன். இட்ஸ் வெரி எக்ஸாம்பிள். இங்கே புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே இப்போதைக்கு சிறப்பாக படிங்க போதும். வேறு புதுசாக கேட்க மாட்டாங்க. அந்த பார்த்தோம் இல்லையா ஆல்ஃபா எப்படி எமிட் ஆச்சு அப்படின்னு, அது வந்து இங்கே ஆல்ஃபா டிகே, ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகே ஆஃப் யுரேனியம் 238 டு தோரியம் பார்த்தோம் இல்லையா, அதான் பாருங்கள் என்ன நடந்திருக்குது. அதாவது யுரேனியம் 238 ஆனது தோரியம் 234 ஆல்ஃபா சிதைவு ஏற்பட்டிருக்கிறது. புரியுதா? இங்கே இதான் வந்து ஒரு யுரேனியம் 238 தான் பெருசாக இருக்கக்கூடிய அந்த பால், அதுலேருந்து பிரிஞ்சிருக்காங்க, பம்பார்ட்மெண்ட் ஆகியிருக்காங்க. புரியுதா? ஆல்ஃபா டிகே. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. ஆல்ஃபா டிகே, the parent nucleus emits alpha particles and so it is clear that the daughter nucleus, the mass number decrease by 4, the atomic number decrease by 2. அவங்க கொடுத்துருக்கதான் திரும்ப இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பீட்டா டிகே, பீட்டா சிதைவுன்னு உங்களுக்கு எப்போ பார்த்து வந்தோம். ஒரு எலக்ட்ரானை வெளியே விடும், வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாஸ்பரஸ் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாஸ்பரஸ் பீட்டா சிதைவு. பாஸ்பரஸ் 1532 ஆனது 1632 சல்ஃபராக மாறி இருக்குது. சரிங்களா? இப்படி மாறும் பொழுது என்ன தெரிஞ்சு, அட்டாமிக் நம்பர் 1 அதிகமாக இருக்குது, மாஸ் நம்பரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மூன்றாவது காமா டிகே, காமா சிதைவு நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னது, அது வந்து எந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்காது, எந்த மாற்றத்தையும் கொடுக்காது. ஒன்லி தி எனர்ஜி லெவல் ஆஃப் தி நியூக்ளியஸ் சேஞ்சஸ். அவ்வளோதான். ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் ஏற்படும். வேறு எதுலேயும் மாற்றம் இல்லை. அட்டாமிக் நம்பரில் மாற்றம் இல்லை, மாஸ் நம்பரில் சேஞ்சஸ் இல்லை, எதுலேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அது 0 தானே, அது 0 தான். ஸோ இது வரைக்கும் உள்ள என்னென்ன ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகிறோம். நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு, இது முக்கியமானது. இதே மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அணுக்கரு பிளவு என்னது, 1939 ஜெர்மன் நாட்டை ஒரு சேர்ந்த சயின்டிஸ்ட் ஓட்டோஹான் பேரையும் ஞாபகம் வச்சுக்கலாம் கேட்பாங்க. F. Strassmann
discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, யுரேனியத்தை கொண்டு வந்து நியூட்ரான் மூலமாக என்னங்க சிதைவடைகிறோம். உட்கரு வந்து சிதைக்கப்படும் போது இட் பிரேக்ஸ் அப் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியை ஆஃப் கம்பேரபிள் மாஸ் அலாங் வித் எமிஷன் ஆஃப் ஃபியூ நியூட்ரான்ஸ் அண்ட் எனர்ஜி. புரியுதுங்களா? அதாவது யுரேனிய உட்கரு வந்து நியூட்ரானை கொண்டு தாக்கும் பொழுது 2 சிறு உட்கருகளாக பிளவுற்று வெளியே வந்ததை பார்க்குறாரு. யார்? இந்த ஆட்டோ ஹானும் ஸ்ட்ராஸ்மேன் பார்க்குறாரு 1939. இதை பார்த்து என்ன பண்ணுறாரு பாருங்க. த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அ ஸ்பிளிட்டிங் ஆஃப் தி ஹெவியர் நியூக்ளியஸ், ஒரு பெரிய உட்கருவானது சிறிய உட்கரு 2 சிறிய உட்கருவாக பிரிக்கும் பொழுது ரிலீஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, பெரிய ஆற்றலை அது வெளியே விடுது. அண்ட் a few neutrons is called nuclear fission. இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் உட்கரு பிளவுனா என்ன அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் பாருங்கள். இப்படி இருக்கிறது பிளவுபட்டு 2 சிறியதாக மாறும். இதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். இந்த பெரிய உட்கருவானது சிறிய உட்கருவாக 2 சிறிய உட்கருவாக பிரிக்கும் பொழுது அதிகமாக ஆற்றலை வெளிவிடுகிறது. இதுக்கு தான் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் சிதைவு. எடுத்துக்காட்டு வராங்க. எடுத்துக்காட்டு யுரேனியம் 92-235 நியூட்ரானை கொண்டு அது பிளவுபடுத்துகிறாங்க. பிளவுபடுத்தும் பொழுது நியூட்ரான் என்னது? நியூட்ரான் என்ன? நியூட்ரான்னா 0, 1. சரியா? அப்போது அட்டாமிக் நம்பரில் எந்த சேஞ்சும் இல்லை, 0 இருக்கிறனால. ஆனால் 2 எலமெண்ட்டாக பிரியும். ஒன்று வந்து 56, 36 2 பிரியுது. பேரியம் கிரிப்டான் பிரிஞ்சு 141, 92 மாறுது. 3 நியூட்ரான்கள் மீண்டும் பிரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்குது. படத்தில் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு நியூட்ரான் கொண்டு பிளவுபடுத்தும் போது 3 நியூட்ரான்களை வெளியே கொண்டு வருது. ஏன்னா திரும்ப பிளவு நடந்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இதில் வரக்கூடிய எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஃபிஷன் ப்ராசஸ் அபவுட் 3.2 × 10⁻⁻11 ஜூல். படித்து வச்சு கேட்பாங்க. இந்த கான்ஸ்டன்ட்லாம் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கணுப்பா. கேட்பாங்க. 3.2 × 10⁻11 ஜூல். சரி, இப்போது இந்த அணுக்கரு பிளவு நடந்துச்சு இல்லையா? நியூக்ளியர் ஃபிஷனு நடக்கிறதுக்கு பிளக்கப்படும் பொருட்கள் எது? ஃபிஷனபிள் மெட்டீரியல் எது அப்படின்னா அடுத்தது பார்க்க போகிறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் ஏ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். அது ஒன்றும் கிடையாது, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தான். விச் அண்டர்கோஸ் ஃபிஷன் is sustained manner when it absorbs neutron. It is also termed as a fissile material. பிளவுக்கு உட்படும் பொருள். சரிங்களா? ஃபிஷனபிள் மெட்டீரியல் சொல்லலாம், ஃபிசைல் மெட்டீரியல் சொல்லலாம். ஸோ ஜென்ரலி இது ஒன்றும் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் என்னதுங்க? பிளவுக்கு உட்படும் பொருள் எதுவோ அதான் பிளவுக்கு உட்படும் பொருள். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்பான்? யுரேனியம், இதை படிச்சுக்கோ. யுரேனியம் 235, புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 241 இவையெல்லாம் ஃபிஷனபிள் மெட்டீரியல், பிளவுக்கு உட்படும் பொருட்கள். அதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதை படிச்சுக்கோ. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. All isotopes of uranium do not undergo nuclear fission. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா யுரேனியமும் நடக்காதுங்க. எல்லா யுரேனியத்துடைய ஐசோடோப்புக்கெல்லாம் இந்த நியூக்ளியர் ஃபிஷன்லாம் நடக்காது. எப்போது நியூட்ரான் அப்சர்வ் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 99.28% ஆஃப் யுரேனியம் 92-238, 0.72% ஆஃப் 92 யுரேனியம் 235. சரிங்களா? யுரேனியம் 92-235. இயற்கையிலே 99.28% இந்த யுரேனியம் 38 இருக்குது. 0.2% யுரேனியம் மற்ற தனிமங்களாக காணப்படுது. இந்த யுரேனியம் 238 இருக்குது பார்த்தீங்களா, டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன். புரியுதுங்களா? 238 தான் 99.28% இருக்குது. ஆனால் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன். வேறஸ்
235 undergo fission. Hence, the 235 is a fissionable material, 238 is a non-fissionable material. படிச்சு வச்சுக்கோ கேட்பாங்க. 238 வந்து பிளவுக்கு உட்படாத பொருள், 235 பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள். There are some radioactive elements which can be converted into fissionable materials. இன்னும் சில கதிரியக்க தனிமங்கள்லாம் இருக்குதுங்க, அவங்கெல்லாம் வந்து நம்ம பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்ற முடியும். எப்படி? நியூட்ரான்களை உட்கவர் செய்து இப்படி செய்யக்கூடிய அந்த பொருள்களுக்கு பேர் ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். அவங்க பார்த்தா ஃபிசைல் மெட்டீரியல்ஸ், இங்கே ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ் வந்து வளமை மிக்க பொருள்கள் அல்லது வளமை பொருள்கள். அவங்க யார்? பின்வரும் எவை வளமை பொருட்கள் அல்ல அப்படின்னு கேட்பான்ப்பா. வளமை பொருட்கள் எதுன்னு கேட்பான். யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240, இவெல்லாம் ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். ஞாபகம். அடுத்தது தொடர்வினை, செயின் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயே, இந்த நியூக்ளியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வினை நடந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும்ப்பா. ஸோ கண்டினியூஸாக அப்படி நடந்துட்டு இருக்க தான் இந்த பாதிப்பும் அதிகமாகிடும், பயங்கரமாக பாதிப்பு அதிகமாகிடும். யுரேனியம் நியூக்ளியஸ் 235 when bombarded with neutron undergoes fission producing 3 neutrons. இப்போ பார்த்துட்டு வந்தோம், ஒரு நியூட்ரான் வந்து சிதைவடைந்து, சரியா, 3 நியூட்ரான்களாக உருவாகும். அதுதான் வந்து செயின் ரியாக்ஷன். பிறகு இந்த நியூட்ரான்கள் திரும்ப மூன்றாகவும் பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். அதான் வந்து செயின் ரியாக்ஷன். புரியுதுங்களா? சிம்பிளாக தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த தொடர் வினை தான் செயின் ரியாக்ஷன். 27 நியூட்ரான்களை உருவாகிட்டு இருக்கும். 3, 9, 27. இந்த செயின் ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடர் வினை நம்ம என்ன பண்ண முடியுங்க? செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ். தானாகவே பறந்து போயிட்டுருக்கோம். அது பரவிட்டே இருக்கும். அது எப்படி பரவிட்டு இருக்கோம்? ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷன். போயிடுச்சுங்களா? ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷன்ஸ் பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக. ஸோ 2 3 தானே, 3 ஸ்கொயர், 3 கியூப், 3 to the power of 4, 3 to the power of 5 அப்படியே போயிட்டே இருக்கும். இது மோசமானது. சும்மா சின்னதாக போட்டு நம்ம உடைச்சோம்னா, அந்த பம்பார்ட்மெண்ட் பண்ணோம்னா வச்சுங்க, பெரிய ஆட்டம் பாம்பு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அப்படி பெரிய லெவலில் உடஞ்சி போயிடும். இந்த செயின் ரியாக்ஷனை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், இப்படி தான் எவ்வளோ அளவுலாம் உடையணும். அதே மாதிரி அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ஸ், கட்டுப்பாடான தொடர்வினை. என்ன ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருவாங்க. என்ன சொல்கிறாங்க? In a controlled chain reaction, the number of neutron is released is maintained to be 1. எனக்கு எத்தனை நியூட்ரான்களை வெளியிட வேண்டும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டு தான் நான் வந்து பம்பார்ட்மெண்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்படி பண்ணோம்னா எத்தனை நியூட்ரான்கள் எனக்கு தேவை, எனக்கு ஒரு தோராயமாக 243 நியூட்ரான்கள் தேவை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ அது மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். This is achieved by absorbing extra neutrons with a neutrons absorber leaving only 1 neutrons to produce further fission. அதாவது உட்கருவு பொருட்களை கொண்டு வெளிவரும் நியூட்ரான்களின் ஒரே ஒரு நியூட்ரானை தொடர்வினைக்கு அனுமதித்து மற்ற நியூட்ரான்களை உட்கவர்ந்து, அதாவது என்ன சொல்கிறாங்க, எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு மற்ற நியூட்ரான்களை நம்ம என்ன பண்ணுறோம், அப்சார்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி நான் அப்சார்வ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் தான் control chain reaction. Is used to nuclear reactor to produce energy in sustained and controlled manner. இப்போ என்னாச்சுங்க, நம்மளுக்கு தேவையான ஆற்றலை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம். புரியுதுங்களா? இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து யுரேனியம் மூலமாக, இந்த அணுக்கரு உலை மூலமாக மின்சாரத்தை நம்ம வந்து தயாரிக்கும் பொழுது அங்கே தேவையான ஆற்றலை மட்டும் வெளியே விட்டு
அதை மற்றெல்லாம் உட்கவரப்பட்டுகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த தொடர் வினை நடந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து அதிகமான பெரிய பேராதரவு பெரிய சொல்கிறது டிசாஸ்டர் எதுவும் சீக்கிரமாக நடக்காது. அடுத்த ஒன்று இருக்குது பாருங்கள், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். கட்டுப்படுத்த முடியாது. இந்த ரியாக்ஷனில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிபிள்ஸ் இன்டெஃபினெட்லி. அது நீங்கள் வந்து அந்த பிளவு நடந்துகிட்டே இருக்கும். எண்ணற்ற நியூட்ரான்களை வெளியே விட்டுட்டு பெருக்கு தொகையில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதில் வரும்போது என்ன நடக்கும்? த ரிலீஸ் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். மிக சிறிய வினாடிக்குள்ள அதிகமான ஆற்றலை வெளியே தள்ளி விட்டுறோம். இதை தான் நம்ம ஆட்டம் பாம் சொல்கிறோம். கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரிங்களா? வெடிச்சு விட்டுட்டு கம்முன்னு விட்டுருவாங்க. அது பாட்டு மல்டிப்புளாக வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஃபிகர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது ஒன்று கிரிட்டிக்கல் மாஸ், மாறுநிலை நிறை. இது எப்போ எங்கே நடக்கும்? டியூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். புரியுதுங்களா? அணுக்கரு பிளவு இருக்கும்போது தான் இந்த கிரிட்டிக்கல் மாஸ். about 2 to 3 நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு. அது தெரியும், அணுக்கரு பிளவு நடக்கும் பொழுது 2 அல்லது 3 நியூட்ரான்களை வெளியிடும். பட் ஆல் these நியூட்ரான்ஸ் may not be available to produce further fission. புரியுதுங்களா? எல்லா நியூட்ரான்ஸ் வெளியே வருது, முன் நியூட்ரான்ஸ் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லா நியூட்ரான்களும் என்ன பண்ணுங்க, மீண்டும் அது பிளவுக்கு உட்படுத்தாது. சரிங்களா? Some of them may escape from the system, which is termed as leakage of neutrons. புரியுதுங்களா? நியூட்ரான்ஸ் லீக்கேஜ் நான் எப்போ சொல்கிறோம், சிலது வந்து பிளவுக்கு உட்படாமல் எஸ்கேப் ஆகி ஓடிடும். அதுதான் the leakage of neutrons. Some may be absorbed by non-fissionable materials present in the system. இது மாதிரி நடந்துச்சுன்னா அப்படின்னா லீக்கேஜ் நடக்கும். These two factors lead to the loss of neutrons. இதுதான் நம்ம வந்து நியூட்ரானுடைய உற்பத்தி இழப்பு அப்படின்னு சொல்கிறோம். To sustain the chain reaction, the rate of production of neutrons due to nuclear fission must be more than the rate of its loss. நமக்கு எவ்வளவு அணுக்கரு பிளவு நடக்கும்னு நினைக்கிறோமோ அதை விட லாஸ் ஆகி போயிடும் இந்த லீக்கேஜ் நடக்கும்போது. அப்போ என்ன ஆகும்? They can achieve only when the size of the fissionable material is equal to the certain optimum value. This is known as critical mass. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது பிளவுக்கு உட்படும் பொருளின் நிறையானது ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து மாறுநிலை நிறை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் மாஸை பற்றி என்ன சொல்கிறாங்க, இது ஒரு தொடர் வினை தான். பாருங்கள், டெஃபினேஷன் கொடுத்தாங்க, இது ஒரு தொடர் வினை தான். த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் தி செயின் ரியாக்ஷன். குறைந்த அளவு பிளவுக்கு உட்படும் பொருளை எடுத்து அங்கே தொடர் வினைக்கு பயன்படுத்தினா அந்த குறைந்த அளவு எடுக்கப்பட்டுள்ள அந்த நிறையை தான் மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லீக்கேஜ் நடக்கும், அது வேஸ்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும், எனர்ஜி லாஸ் ஆகும். பட் தேவையான மிகவும் குறைந்த அளவு நிறையை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த பிளவுக்கு உட்படும் பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நடக்கக்கூடிய தொடர்வினை, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த நிறை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக சொல்ல முடியாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் தி ஃபிசைல் மெட்டீரியல். அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய அந்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூழல் அடர்த்தி அதை பொறுத்து தான் மாறும். If the mass of the fissile material is less than the critical mass, புரியுதுங்களா? கிரிட்டிக்கல் மாஸ் இருக்குல்ல, அதை விட மாஸ் ஆஃப் தி ஃபிசைல் மெட்டீரியல் குறைவாக இருந்ததா அது சப்கிரிட்டிக்கல் மாஸ் கேட்பாங்க. அப்படிங்க குறு மாறுநிலை நிறை. குறு மாறுநிலை நிறைனா என்ன? மாறுநிலை நிறையை விட பிளவுக்கு உட்படும் பொருளுடைய நிறை குறைவாக இருந்தால், புரியுதுங்களா? சப்கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கல்னால் என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போச்சு. மாறுநிலை நிறையை விட அதிகமாக
பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளின் நிறை இருந்தால் அது சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ், மீ மாறு நிலை நிறை. புரிஞ்சுக்கோ, இதில் வந்து டெஃபினேஷன்ஸு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, ஆட்டம் பாம். ஆட்டம் பாம் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஈஸியாக நான் வச்சுக்கிறேன். இட்ஸ் பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அதுதான்ப்பா கட்டுப்பாடற்ற தொடர்பினை தான் இந்த ஆட்டம் பாம் கட்டுப்பாடாகுது. The number of neutrons and the number of fission reaction multiply by almost geometrical progressions. தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அதான் வந்து ஆட்டம் பாம் படிச்சிடும். இதில் என்ன நடக்கும், அதிகமான ஆற்றலை கூடிய பெரும் வெடிப்பு நடக்கும். During this explosion, tremendous amount of energy in the form of heat, light, radiation, மூணு ஒட்டுக்க அடிக்கும். வெப்பமும் வரும், வெளிச்சமும் வரும், கதிரியக்கமும் பயங்கரமாக வெளியே வந்துடும். அந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய அந்த ரீஜியனில் வெரி ஹை டெம்பரேச்சர், ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்டு இன் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அலாங் வித் தி எமிஷன் ஆஃப் hazardous radiation like gamma rays which adversely affect the living creatures. புரியுதுங்களா? அதான் ஆட்டம் பாம். ஆட்டம் பாம்னு என்ன சொல்கிறோம், மிகவும் குறைவான நேரத்தில் வினாடியில் இந்த காமா ரேஸ் ஆனது வெளியில் வரும்பொழுது அதிகமான வெப்பத்தையும் அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்து வரும்பொழுது யாரெல்லாம் அங்கே லிவிங் கிரியேச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் தாக்கிடுவாங்க. அந்த ஆட்டம் பாம் தான் 1945 ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து ஜப்பான் இந்த வேர்ல்டு வார் 2 போட்டது. இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இல்லையா, வேறு எங்கேயும் அவ்வளோ வந்து பெருசாக போடல. ஹிரோஷிமா நாகசாகி அங்கேருந்து இன்னும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஊனமாகவும் கண்ணு பிரச்சனையாக எத்தனையோ ப்ராப்ளத்தில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள், அது மீன்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரான் வோல்ட் இஸ் தி யூனிட் used in the nuclear physics to measure the energy of small particle. ஸோ அணுக்கரு இயற்பியல சிறு துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு தான் இந்த எலக்ட்ரான் வோல்ட். மில்லி எலக்ட்ரான் வோல்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்ட்ரான் வோல்ட். It is nothing but the energy of one electron which is accelerated using the electrical potential of 1 volt. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், இதை படித்து வச்சுக்கோ. இதை கேட்பாங்க. இது ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது 1.602 into 10 to the power of -19 ஜூல். இதை மனப்பாடம் வச்சுக்கோங்க. இந்த அளவு தான் கேட்பாங்க. ஒரு மில்லி எலக்ட்ரான் வோல்ட் 1 MeV வினா 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட். சரி, எதுக்கு எது கொடுத்துருக்காங்க? வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இங்கே கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனர்ஜி ரிலீஸ்டு இன் தி நியூக்ளியர் ஃபிஷன் 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். புரியுதுங்களா? அணுக்கரு பிளவின் போது வெளியே வரக்கூடிய இந்த ஆற்றலின் அளவு எப்படி இருக்குது? 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் சராசரியாக இருந்துச்சுன்னா அப்போ 1 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் என்பது 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா 200 எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு. அங்கே அணுக்கரு பிளவு, இது அணுக்கரு இணைவு. அங்கே என்ன நடந்தது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நியூட்ரான் என்னாச்சுங்க 3 நியூட்ரானாக பிரிந்தது. இங்கே இணைவு என்னது? 2 நியூட்ரான் 1 நியூட்ரானாக வரும். பார்க்கலாமா நியூட்ரான் தான் வருதான்னு? அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது 2 லைட்டர் நியூக்ளியை combined to form a heavier nucleus. 2 லேசான இரு அணு உட்கருகள் இணைந்து கனமான ஒரு அணுக்கருவாக வந்துச்சு அப்படின்னா அதான் அணுக்கரு இணைவு. எக்ஸாம்பிள் பாரு, 2 ஹைட்ரஜன் 1 2 ரெண்டும் சேர்ந்து ஹீலியம் He24 என்னது ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுது. இதிலேருந்து வரக்கூடிய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். இந்த H12 அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னது? அவங்க தான் இந்த டியூட்ரியம். அதுக்கு பேர் நாங்கள் டியூட்ரியம். அது ஹைட்ரஜனின் ஐசோட்டோப் வந்து டியூட்ரியம் ட்ரைட்ரியம்னு இருக்குது. சரியா?
The energy released in each fusion reaction is இதை படிச்சுக்கோ 3.8 into 10 to the power of -12 ஜூல். அப்போ நம்ம என்னன்னா நியூக்ளியர் ஃபியூஷனில் எவ்வளோ ஆற்றல், நியூக்ளியர் ஃபிஷனில் எவ்வளோ ஆற்றல், ரெண்டு ஆற்றலையும் நீங்கள் கம்பேரிட்டிவாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். பாருங்கள் என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்கேன், ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து ஆற்றலை சேர்ந்து வெளியே விட்டுருக்குது. அப்போ ரெண்டு நியூட்ரான்கள் சிதைவடைந்து ஒரு நியூட்ரானாக வெளிவிடும். அப்போ அதனால் வரக்கூடிய ஆற்றல் தான் இது வந்து அணுக்கரு இணைவு. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மாஸ் ஆஃப் தி டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம்டு, அதாவது கனமான அந்த நியூக்ளியஸ் வருது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும், டியூரிங் நியூக்ளியர் ரியாக்ஷன் ஃபிஷன் டு ஃபியூஷன் is lesser than the sum of the mass of the two parent nuclei. ரெண்டு பேரண்ட் நியூக்ளியை இணைஞ்சு தாங்க ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் வருது. அது வந்து எப்படி இருக்குங்க, the mass of the daughter nucleus formed is lesser than the sum of the mass of the two parent nucleus. ஸோ அதான் வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ், ரெண்டு நிறைகளுக்குள்ள வித்தியாசம் தான் மாஸ் டிஃபெக்ட். சரிங்களா, நிறைவலுனா என்னன்னு கேட்பாங்க. நிறைவலுனா ரெண்டு நிறைகளுக்கும் வித்தியாசம் தான் மாஸ் டிஃபெக்ட். த மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அக்கார்டிங் டு தி மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, கான்செப்ட் ஆஃப் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் வாஸ் ப்ரப்போஸ்டு பை ஐன்ஸ்டைன் 1905. ஸோ ஐன்ஸ்டைன் வந்து இந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் படிச்சிருக்கோம் இல்லையா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். த ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன். இட் இஸ் ஸ்டேட்டட் தட் த மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி வைஸ் வெர்சா. அது மாஸ் டு எனர்ஜி, எனர்ஜி டு மாஸ் மாறி மாறி வரும். ஸோ ஐன்ஸ்டைனுடைய ஈக்குவேஷன் வந்து இருக்கு பாருங்க, இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இதில் வரக்கூடிய எனர்ஜி 3 × 10⁻⁸ m/s. ஒரு வினாடியில் 3 × 10⁸ மீட்டர்ஸ் வந்து வெளியே வரும். அந்த நியூக்ளியர் பாம் ஹிரோஷிமாவில் போட்டது பார்த்தீங்க, லிட்டில் பாய். அணுகுண்டின் பெயர் லிட்டில், போட்டது பெருசு, பேர் வச்சது லிட்டில் பாய் அப்படின்னு வச்சுருக்காங்க. In a nuclear fusion, the possible only the extremely high temperature of the order of 10⁻⁷, 10⁻⁹. சான்ஸே இல்லை இல்லையா, அவ்வளோ ஹை டெம்பரேச்சர், கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆஷாக மாறிடுவோம். ஹை ப்ரெஷர் pushed by the hydrogen nuclei closer to fuse each other, hence the thermonuclear reaction. நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு இன்னொரு பேர் என்னங்க, தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன். அது வெப்ப அணுக்கரு இணைவினாலும் ஒன்று தான். ஸோ அடுத்தது வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்போம். இது என்னதுங்க, ஸ்டெல்லார் எனர்ஜி, விண்மீன் ஆற்றல். The star like our sun emits large amount of energy in the form of light and heat. The energy is termed as stellar energy. சன்லேருந்து வெளியேக்கூடிய அந்த விண்மீன் ஆற்றல் தான் ஸ்டெல்லார் எனர்ஜி. சூரியனை போன்ற விண்மீன்களும் அதிக அளவு ஆற்றலை வந்து வெளியேற்றுச்சு அப்படின்னா அவர்கள் தான் விண்மீன் ஆற்றல். Where does this higher energy come from? All star contains a large amount of hydrogen. அவங்களாம் நிறைய ஹைட்ரஜன் வச்சுருக்காங்க. The surface temperature of the stars is very high, which is difficult to induce the fusion of hydrogen nuclei. ஸோ விண்மீன் பரப்பில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இந்த வெப்பநிலை ஹைட்ரஜன் கரு இணைவதற்கு போதுமானது, சீக்கிரமாக இணைஞ்சிரும். The fusion reaction takes place in cores of the sun and other stars, result in enormous amount of energy is called stellar energy. அந்த சன் எப்படி அதனுடைய ஆற்றலை வெளியிடுதோ அதே போல் ஸ்டார்கள்லாம் ஒன்றிணைந்து வெப்பத்தின் காரணமாக அதிகமான ஆற்றலை வெளிவிட்டாங்க அப்படின்னா விண்மீன் ஆற்றல் அல்லது அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு இணைவு. ஸோ at the hydrogen bomb. What is hydrogen bomb? ஸோ ஹைட்ரஜன் எப்படி ஆட்டம் பாம் அந்த மாதிரி ஹைட்ரஜன் பாம். இட்ஸ் எ பேஸ் ஆஃப் தி நியூக்ளியர் ஃபியூஷன். இதை படித்து வச்சுக்க கேட்பாங்க. எந்த பிரின்சிபல், எந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஹைட்ரஜன் குண்டு வேலை செய்கிறது? அணுக்கரு இணைவு. இரண்டு லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு கனமான நியூக்ளியர் வருது பார்த்தீங்களா, அதான்
A hydrogen bomb is always designed to have an inbuilt atom bomb which creates high temperature and pressures requires fusion when it explodes. இந்த ஹைட்ரஜன் பாம் வந்தால் கூட அதிகமான வெப்பநிலையும் அதிகமான அழுத்தத்தையும் இது கொடுக்கும். The fusion takes place in the hydrogen core and leads to release very high large amount of energy. It's uncontrolled manner. கட்டுப்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு இந்த ஹைட்ரஜன் பாம் வெளியே வரும். ஸோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது ஃபியூஷனாகவும் இருக்கும், ஃபிஷனாகவும் இருக்கும். அணுக்கரு இணைவு நடக்கும், அணுக்கரு பிளவு ரெண்டுலேயும் ஆற்றலை வெளியேற்றும். What's the advantage of nuclear fusion? The required fuels, hydrogen, deuterium, lithium nuclei is a plentiful supply of the sea. தேவையான எரிபொருள் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன், டியூட்ரியம், லித்தியம் போன்ற அணுக்கரு மிகுந்த அளவில் கடலில் கிடைக்கக்கூடியதான் இது முக்கியமானது. There are no nuclear waste materials left in fusion. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எண்ட் ஸ்டேஜுக்கு வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு என்ன வித்தியாசம்? அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு. ஸோ இது தெரியும் நமக்கு. அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது கனமானது லேசாக வரும், அணுக்கரு இணைவுங்கிறது ரெண்டு லேசானது கனமாக இருக்கும். சரிங்களா? அணுக்கரு பிளவில் வந்து அறை வெப்பநிலை வரும், அணுக்கரு இணைவில் உயர் வெப்பநிலையும் அழுத்தமும் நிகழும். அணுக்கரு பிளவில் ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களை விடும், அணுக்கரு இணைவில் ஆல்ஃபா கதிர்கள், பாசிட்ரான், நியூட்ரினான்கள் வெளிவரும். இது போல் இதனோட டிஃப்ரென்ஸு புக்கிலையும் இருக்குது. ஸோ படிச்சுக்கங்க. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட்டு பார்ட் 2 ஒன்று இருக்குது. பார்ட் 2 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், யூசஸ் எல்லாமே வந்து அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.